வருஷம் பிறக்கிற போதே ரிஷபராசிக்காரங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல ஒரு 4 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். இந்த எல்லாரையுமே குரு பார்த்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கூட ரொம்ப பொறுப்பாக நடந்துக்க வேண்டிய அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இவங்க ஒரு தலைமை பீடம் வருதா, அந்த இடத்துக்கு தகுந்த குணத்தை வளர்த்துக்கணும். கையெழுத்து போட்டால் மட்டும் பத்தாது. இப்படி அவரவர்கள் இருக்கின்ற இடங்களை புரிந்து கொண்டு செயலாற்றுவதற்கு தகுந்த மனநிலைகளை வளர்த்து கொண்டால் ரிஷபத்தில் பிறந்தவர்கள் அழகாக தப்பிக்கலாம். நம்பர் 1. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். கடந்த வருடத்தில் உடல்நலம் சரியில்லை, கடன் வாங்கிட்டேன், கட்ட முடியல, அவமானப்பட்டு போயிட்டேன், இல்லை அண்ணன் தம்பி தகராறு, ஏதோ ஒரு பிரச்சனையிலேயே என் வருஷம் போயிடுச்சு, இப்படியெல்லாம் திகைத்து நின்றவர்களுக்கு இந்த வருடம் இவர்களுக்கு இதில் ஒரு சரியான விடை கிடைக்கும். அப்போ தரித்திரங்கள் குறைஞ்சு போகும், தீர்வுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் ஜூன் மாதம் இடப்பெயர்ச்சியாகி அது கடகத்துக்கு வருகிறார். இந்த கடகத்துக்கு வருகிற போது பொருளாதார நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படும். இந்த 6 மாதங்களில் இவர்கள் தங்களை சரிக்கட்டி கொள்ளுகின்ற பாதைக்கு சென்றுவிட்டால் 6 மாதங்களுக்கு பிற்பாடு உலகமே இவர்களை பார்த்து வியக்கின்ற பாதைக்கு வந்துடுவாங்க. இப்படிப்பட்ட பலம் கிடைக்கும். ஏற்கனவே ப்ரொஃபஸர் சொன்னார், 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இந்த சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது பெரிய சிறப்பு. அதாவது சனி பகவானை பொறுத்தளவு 3, 6, 11 இருந்துட்டால் முடிசூடா சக்கரவர்த்தின்னே சொல்லப்பட்டிருக்கு விதத்தில். ஆனாலும் அவர் உங்களை பார்த்து கொண்டிருப்பதை மறந்து போகக்கூடாது. இந்த நல்ல கிரகங்கள் கெட்ட கிரகங்களோட விதிகளே என்னன்னு கேட்டால், கெட்டவர்களின் பார்வை கெடுத்துவிடும், நல்லவர்களின் பார்வை கொடுத்துவிடும். இங்கே சனி பகவான் அவரை பார்க்கிறார் ராசியை. அப்போ இந்த இடத்துல மீண்டும் சொல்கிறேன், பேசுகிறதுல கவனமாக இருங்க. எடுத்த கவுத்தோங்கிற விஷயத்துக்கு போகாமல் இருந்துக்கிட்டால் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு 2026.